நான் பாஷே ஹலோ டொர நல்லா இருக்கியா? ஹலோ வணக்கம் தல. கரெக்ட். நீங்க எல்லாம் இருக்கீல? என்ன குறை? என்ன ரொம்ப நாள் ஆளே பார்க்க முடியல? கொஞ்ச நாள் நான் ஏரியாக்குள்ள இல்ல கல் உங்க ஆட்டம் பாட்டம் ஓவரா இருக்கு. தல அப்படி இல்ல தல, உங்க இடத்த பாதுகாத்து வச்சிருக்கோம். நீங்க ஒரே ஆட்டம் பாட்டம்னா அப்படி தப்பா நினைக்கிறீங்க. என்னைய மட்டும் ஜூம் பண்ணுங்க. கண்ட ஆளெல்லாம் ஜூம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரோட்டில் போகிற அதெல்லாம் ஜூம் பண்ணிக்கிட்டு தெரியலாமா? என்னைய மட்டும் எடுங்க. எப்படி கேமரா எப்படி யூடியூப்பில் ஓஹோ இன்னும் ஓடுதுன்னு பாருங்க. கேமராவை நொறுக்கி விடுவேன், அவ காலை ஒடிச்சு விடுவேன். அப்புறம் எப்படி ஓடும்? அது சின்ன பிள்ளை புரியாம பேசிடுச்சு. அப்பா என்னப்பா இருந்தாலும் வந்தாலும் வந்து லூசு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா அப்படி பேசக்கூடாது. அவர் யார் தெரியுமா? ஏரியாவில் பெரிய ஆளு. ஆமா அப்படி தள்ளக்கூடாமா? இருங்க தல நான் பேசிக்கிறேன். அது சின்ன பிள்ளை தல, அது பச்சை பிள்ளை. நான் பேசிக்கிறேன் தல. என்ன பச்சை? ஒரு பெரிய மனுஷன் பேசுறேன்னு சொல்றாருல. செவனே இரியா நீ வேற எப்ப பார்த்தாலும். உங்க தகுதிக்கெல்லாம் அந்த ஆளா தல. அப்பா நீங்க பேசுங்க. அம்மா அவர் யார் தெரியுமா? அந்த ஆளு யாருப்பா? வந்ததுல இருந்து தனியா புலம்பிட்டு கிடக்கு. அப்படி சொல்லாத. இந்த ஏரியாவில் அவர் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. என்ன காரியம் நடக்காது? கல்யாண வீடு. அந்த கல்யாண வீட்டுல இவர்தான் மாப்பிள்ளை. இவர்தான் மாப்பிள்ளை. மாலையும் மரியாதையும் நமக்கு தான். ஆமா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. இவர்தான் முதல்ல பேசுவாரு. வாயை புடிச்சு இழுத்துருச்சு போல இப்படியே வச்சுக்கிட்டு திரியறாரு. தல இந்த சீரட்டை பத்த வைங்க. இந்தாங்க. ஏன் பத்த கூட? வேணாம் மாமா வேண்டாம். ஏன் தீப்பெட்டி இல்லாமலாம் அலையல, தெரிஞ்சுதான் பேசாம வச்சிருக்கேன். என்னங்க ஒரு நேரம் மாமாங்கிறீங்க ஒரு நேரம் ஜகனுங்கிறீங்க? பத்த வச்சா தீர்ந்து போகும் தானே, பத்த வைக்காம 15 நாளா வச்சுக்கிட்டு இந்த சிகரெட்டை. நாங்க பைத்தியக்காரங்களா? போயா அப்பா ஒரு கெத்துக்கு தான். சும்மாரியா சொல்லுங்கப்பா. ஒரு கேதகார வீடு நோய். அந்த கேதகார வீட்டுல ஐயா தான் போனமா? இவர் இல்லாம அந்த பாடி எடுக்க முடியாது. ஏன் இவர் தான் போய் எரிப்பாரா? நான் இல்லாம பாடியை கலட்டவே முடியாது. ஏன் நீங்க தான் போய் கழட்டி விட போறீங்களா? புரிஞ்சங்க வாயில விட்டு வைங்களா? 10 ரூபாய் கீழே நடந்தா எடுப்பே எடுக்க மாட்டேன். நான் 1 ரூபா கீழே கிடந்தா கூட எடுப்பேன். எங்க தலைவர் அப்படி இல்ல. 10,000 ரூபாய் ஒரு கட்டு கீழே இருந்தா, பணம் கட்டு கீழே இருந்தா கூட குடிஞ்சு எடுக்க மாட்டாரு. ஏன் அவருக்கு மூலமா? ஏய் நானா ராணி அப்பையில இருந்து பாத்தீங்க ஒரு பெரிய மனுஷன் பேசி இருக்கா? அப்படி பேசப்படாது. அவர் அப்பா அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசி இருக்காருப்பா. தேவலாம் பேசி சோத்திக்கே இல்ல ரவுடின்னு சொல்லிட்டு திரியிருப்பா. வேணா ராணி ஓ மகங்கறக்கா தான் நான் பேசாம போயிட்டு இருக்கேன். பச்சை புள்ள சாரு. நான் வேற எல்லாம் இன்னர கழிச்சு சார உங்களை பத்தி தெரியாம பேசியதால பச்சை புள்ள. சின்ன புள்ள கேட்ருச்சுன்னு கண்ணாடி கொடுத்துட்டேன். ஏன் இல்லன்னா என்ன பண்ணிடுவ நீனு? ஏய் இங்கறியா? ஏய் வாயா சண்டைக்கு வேணா வாயா. பத்தி உனக்கு தெரியாது. ஏய் திருப்பி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏய் இங்க ஏய் இங்க வாயா. இங்க வாயா. இங்க திரும்பியா மொத. ஒரு கேளு. என்ன சாமான உருவன்னு வச்சுக்க புதக்குன்னு போட்டு விடுவேன். எங்க சாமா இருக்குன்னு நீ உருவ போத. ஏய் இடுப்பை சுத்தி வச்சிருக்கேன். சுருள் கத்தி. தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஏய் இல்லைன்னா நான் அப்புறம் பாத்துக்க உன்னை விட நான் பெரிய ரவுடியாக்கும். தெரிஞ்சு வச்சுக்க ஊருக்குள்ள. உச்சந்தலையில ஒரு அடி அடிச்சனா தலை வகத்துக்குள்ள. தெரிச்சு போந்துருச்சு. அப்படியே அம்மா ராணி யார் மேல கை வச்சிருக்கா தெரியுமா? அந்த ஆளு சோத்த விட்டு வேற ஏதோ நீங்க புண்ணாக்கே தின்னுக்கிட்டு தெரியாது. தேவலாம அவரை பத்தி தெரியாது. வேணா விடு. அடிக்காத. யாருங்கப்பா அவ்வளவுதான். ஒரு ஆம்பளை கை நீட்டா தவறு சொல்றாங்க. அது நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆகுது. என்னங்க அடிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. மண்டைய அடி கொஞ்சம் இருங்கடா கிருகிருன்னு வருது. நீ எவ்வளவு பெரிய ஆளு. அப்பா அந்த ஆளு பெட்ரோல் நீ வாய் பாட்டு. மாமா அட சண்டால கைய நீட்ட பாய்வியே. இது பாய முடியாது. மக பாய முடியாது. ராணி வேணா. அவர் யாரு? அப்பா உன்னாலதான் பிரச்சனை.
அவளை அடிச்சா 2 அடியோட விட்டுருந்துருப்பா. அவர் யாருன்னு தெரியுமா கேட்கல. அவள் சோறு திங்கிறானா பீதிங்கிறானா கேட்குறா. வேண்டாம் மூச்சு வாங்க எனக்கு தெரியுமா. கொதிக்குதுல எனக்கு எரியுது. நீ மூடு. பெட்ரோல் வாங்கி வச்சு கொளுத்தி பிரியா உங்களுக்கு. வேட்டியை மடிச்சு கட்டுங்க. வேட்டியை நான் மடிச்சு கட்டிட்டேன். எங்க தல வேட்டி எங்கடா? இருங்க. டேய் டேய் எவன்டா அங்க ஓடுது? அட சண்டாளே. வேமா கட்டுங்க தல வேமா கட்டுங்க. யாரும் பாக்குறீங்கல? நீ யாரா பாக்கணும்? அம்புடு மாத்துறாங்களா? நீங்க கட்டுங்க. கட்டு மாப்ள மாமா மரியாதை காப்பாத்தாடே. இன்னும் ஒரு வாரம் ஆகும் போல. அடுத்த வெள்ளிக்கிழமை கட்டிடுவேன் நினைக்கிறேன். வீடியோ கட்டிருப்பேன் போல இருக்கு. நீ வெளிய கட்ட மாதிரி கட்ட தளவு தெரியும் அமுத்துறான். என்னோட சேர்ந்தவன் போல இருக்கே. கட்டிட்டியா? அப்பாடா. ஐயால இன்னி நம்மளை யாரும் பிரிக்க முடியாது மாப்ள. இப்படியே சிமெண்ட் வச்சு பூசிட்டோம்னா முடியுமா? லூசு பண்ண விடு. நானே கட்டி தொலைக்கிறேன். முடியுமா? வேட்டியை கட்டுங்க. ஒரு வர எவ்வளவு பெரிய ஆளு நீ தான் சொல்ற. யாரு? எவ்வளவு பெரிய ஆளு சும்மா. ஏண்டா நான் தமிழ்நாட்டுல 2 பைக்ல 2 கால் போட்டு வந்தவன்டா. என்னை கொண்டாந்து இங்க பச்சை பிள்ளை விட்டு அடிக்க விட்டு இல்ல இல்ல சட்டை சரி விடுங்க. யாரும் பாக்குறீங்கல? இன்னும் யாரு 2 பைக்ல 2 கால் போட்டு காலை ஒடிச்சு புரியுது. சட்டை பட்டனை போடுங்க. பட்டன் போடக்கூடாது. சரி தலையை கோதுங்க. தலை களைஞ்சி கிடக்கு. வேமா சீப் இருக்கா? விளக்கமா இருக்கு. சொல்றேன் அப்புறம் யாரும் பாக்குறீங்களோ தலையை கோதுங்க. கண்ணாடி எடுத்து போடுங்க. அந்த கண்ணாடி எடுத்து போடுங்க. இப்பதான் வெளியில வந்திருக்காரு. ஜெயில இருந்து போடுங்க கண்ணாடியா. ஆளு தெரியாம மோதிரியா சோடா இருக்கு மேடம். இந்த வாங்கிட்டு வர சொல்றேன். கிரிக்கெட்டும் வருதுடா. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பொறுத்துங்க. இந்த சோடா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். கண்ணாடி போட்டீங்களா? சோடா மட்டும் போதுங்களா? அந்த பழைய அந்த ஒரு கெட்டப்பு ஆட்ரா. ஐயோ நல்லா முறைங்க தலை. நல்லா முறைங்க தலை. அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கியா? என்ன இவா வரவா? வா நீ வாடி செல்லாம். வா நீ வா ஆத்த முடியாத நீ. வா வா. கண்ணாடி போட்டீங்களா? கண்ணாடி தான் போட்டேன். அப்புறம் என்ன? சூப்பர். அப்புறம் என்ன சொன்ன? நல்லா முறைங்க. நான் வெண்ண கண்ணாடி போட்டு முறைச்சா யாருக்குடா தெரியும்? மூதேவி. சரியா இருக்கா? நல்லா இப்ப முறைக்கல. ஆத்தாடி எனக்கே பயந்து வருதே. ஆத்தாடி எப்ப முறைக்க வேணாம். பயப்படுது. அது பயப்படுதாடா. முறைங்க. ஏய் ஜோடா பீம். ஓகே வெட்டி புரியே. டவுன் ஓகே. இப்ப அடிமா. இங்க வா. அடிச்சிட்டீல? நீ பேசாம ஏறு. தொட்டுட்ட போ. ஏன் போ? இன்னி உன் விளைவு சண்டைக்கு வாயா. ராம்பளை கை வச்சுட்டல ஏத்தா. இவ்வளவு பேர் முன்னாடி உட்காந்து தாய்மார்கள் பார்த்துக்கிட்டு கெக்க சிரிக்கிறீங்க. ஏண்டி சிரிக்கி அடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை யாரும் கேட்கல. நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்கும்? தயவு செய்து எங்க காவல்துறை அதிகாரி கிளம்பிட்டாரா? ரைட். அவர் போகட்டும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு அடி வாங்கினா அது காரணம் போயிட்டாரா இல்லையா ஐயா? ரைட். நிற்கிறாரா ஐயா? ஐயா என் மேல தப்பு இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்க. இனி நடக்கிறத பார்க்க போற. இன்னும் 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வருவாங்க. 10 நிமிஷத்துல வருவாங்க. 10 நிமிஷத்துல வருவாங்க. வருவாங்களா? பாரு. ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. 2 பேரும் மெட்ராஸில் இருக்கேன், 2 பேரும் மதுரையில் இருக்கேன். அவன் வா நான் எங்கேருந்து வருவாங்க? தொட்டுட்டல. ரைட்டு. இன்னும் என்ன வேணாலும் நடக்கும். ஆத்தா ஆம்பளை இப்படி பண்ணிவிட்டான்னு என்ன கோவிக்கப்படாதா? இல்லைன்னா என்ன பண்ணிடுவ? இவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். பதிலுக்கு பதில் சொல்றேன். நான் அங்க பேசிட்டு இருக்கேன். போ. நான் எங்க சொந்தக்காரர் பேசுறேன். போமா. சொந்தக்காரர் யாரையா வந்திருக்கா? நீ போங்கறல. அடிக்கிறவரை யாரும் கேட்கல. வர மாட்டாங்க. ஏன் வர மாட்டாங்க? தெரியும் உங்களுக்கு. இவன் வாங்கட்டும் தான் பேசாம இருக்கான். நீ போ. 1/2 மணி நேரத்துல என்னமோ நடக்கும். நடக்கும்னா கற்பழிப்பேன். ஏய் யாரே கற்பழிப்பா? யாரையோ
யாரையோ இந்தம்மா எதுக்கு எடுத்தாலும் என்னமா அடிக்க போற யாரையோ உன்னேன்னு சொன்னா கொண்டாட்டின்னு பாக்குறேன் யார் யார் அப்படி யாருக்கோ யாருக்கோ ஓ புருஷன் மரியாதை இல்லாம யாரோட யாரோ ஓ யாருக்கோ ஓ உனக்கு கல்யாணம் ஆகுமா இல்லையா ஆகும். அவனுக்கு நீ என்ன வேணும் அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் ஆகும்ல ஆகும். அவளுக்கு நான் என்ன அவங்களுக்கு நீங்க புருஷன். நான் யாரு புருஷன். நீ யாரு பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான் ஏய் யாருக்கோ யாருக்கோ என்னம்மா அப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வருத்தப்படுவா பார்த்து ஏற்கனவே டேமேஜ் ஆகி தானே கிடக்குற. யாரு என்ன வீண் கோபம் பொம்பளைக்கு ஆகாது முதல்ல ஏன் வேண்டாம் பெண்ணா லட்சணமா நடக்க பழகு பொம்பளை லட்சணமா தான் நடந்துட்டு இருக்கேன். நீ கை நீட்டி அடிச்சிட்டதுனால நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நான் பெரிய ஆளுதான். நான் உன்னை அடிக்க ரொம்ப நேரம் ஆயிராது ஆ உன்னை ஒத்த அடியில் அடிச்சு மூணாம் அடிச்சு டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுவேன் கூப்பிட்டுட்டேன் வாய்க்கு வந்துடும். போயிடுவேன்னு சொன்னேன் போனேனா ஏன் போகல என் தாய்மார் உட்காந்துருக்கா ஒரு வார்த்தை அவ என்னை பார்த்து என் தம்பி அவ தான் பைத்தியம் முடிச்ச சிரிக்கி இப்படி செய்யறா நீங்க நடந்துக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டா நான் மருந்து குடிச்சிட்டு சாகலாம் சாக வேண்டியதானே. என்ன மயிருக்கு சாகுறேன் உன்னை கொண்டுட்டு தான் என்ன சாவேன் என்னத்துக்கியா கொள்ற? ரவுண்டு கொண்ட ஏய் டவுசரு கேரு கிழிச்சிருவேன் டவுசரை. இருக்கிற கிழிஞ்சுதான் இருக்கு இன்னும் தைக்கல அது தெரியுமா இல்லையா உனக்கு பொம்பளை அடக்க ஒடுக்கம்னா என்ன நான் அடக்க ஒடுக்கமா தான் இருந்துட்டு இருக்கேன். வாயிலே பேசுறேன் நான் எங்க வாய்க்கிலேயே பேசுறேன். ஆடுற லம்பாடி ஆட்ட எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை ஏய் புதன்கிழமை வரேன் சனிக்கிழமை வரேன் என்னைய மாதிரி பொறுமையா இருக்க யாராலே முடியும். என்னோட சௌரியம் உனக்கு என்ன அப்பா பிரச்சனை? உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல் வச்சு குறன்னு உரசி போடுவா மீன் உரசின மாதிரி. நான் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தள்ளிட்டு தான் உள்ள போவேன். ஆஹா என் குடும்ப குத்து வழக்க லூசு உன்னை தான் திட்டிட்டு ஆடி இருக்கேன். என்ன எதுக்கே திட்ட? அதுக்கு தான் நான் போறேன். நீங்க பாட்டு பாடுங்க என்று நாங்க ஆடுறோம். அதுக்கு தான் போறேன். நீ என்ன பேசுற? பெண்ணுக்கு உண்டான குணம் அடக்கம் ஒடுக்கம் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் என்ன ஏதாவது மரியாதை குறைவா ஏதாவது பேசுனானயா உன்னை நான் தொட்டுப்பேன். பேசுறா தொற்றுப்படாவா? ஆமா ஏண்டி இவ்வளவு நேரம் பழைய வச்ச மாதிரி உன்னை நான் என்ன பேசுறேன்? அது உன்னை ஏதாவது ரவுடியா? தொட்டிருப்பேன் உன்னை ஏதாவது தொட்டு பேசிருப்பேன். அது ரவுடியா? பொம்பளை பிள்ளை லட்சணமா தான் இருக்கேன். அறியுறி வச்சுக்க லவுச்சு வச்சு திண்டு வந்திருக்கியா. சோத்ததிங்க சோத்த விட்டு புண்ணாக்கியா திங்கிற. எரும மாடு மாதிரி வந்து நிக்கிற. பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அப்பா நான் ஏதாவது பேசுனேன் மண்டே போதுவேன் பேசவே தெரியல நீ எல்லாம் பேச என்னதான் பண்ற நீ எல்லாம் ஒரு புள்ள உன் பிள்ளைக்கு பேச தெரியல. எங்கெங்க போய் நாங்க எத்தனை போகிற கோயில் இல்ல வேண்டாம் சாமி இல்ல இப்ப அவ பேசல எங்கெங்க பேச தெரியுது இதெல்லாம் பிள்ளையாது வாயை திறந்தா ஓட்டப்பானையில நண்டை விட்ட மாதிரி லொடலொடன்னு பேசுறா. அவ பேச மாட்டாளா? ஏய் வாயை பிடிச்சி ரெண்டா கிழிச்சு புரியும் கிழிச்சு உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சு கையெல்லாம் ஒட்டிச்சு புரிய ஒட்டிச்சு. என்ன நினைச்சிருக்கா உன் மனசுல? மண்டையும் ஆலயம் என்ன நீ என்ன பிள்ளை ஏமா எப்படி பேசுறவள இப்படி ஒண்ணு கூட பேச மாட்டேங்கிற. டேய் முதல்ல உன்னைய மருந்து வச்சு கொள்ளணும்டா. அவ ஒன்றும் பேசல. அவ ஏண்டா ஊர் வாயை பூரா மொத்த வாயா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பேச தெரியலையா? என்ன இங்கிருந்து அப்பா அப்பா நீ என்ன வேணாலும் பேசு நான் கவலையப்பட மாட்டேன். யா நீ என்ன பேசினாலும் சேர்த்தேன். நீ காரிச்சு துப்புறையா துப்பு எனக்கு பன்னீர் தெளிச்ச மாதிரி. எப்படிங்க சொல்றீங்க? இந்தா இந்த செருப்பு எடுத்து நீ அடி அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. விளக்க மரத்தை நீ அடி அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. சாந்தியை கரைச்சி என் தலையில ஊத்து திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. ஏங்க சாந்தியை கரைச்சி ஊத்த சொல்றியா? பிரியத்தை என் மூஞ்சில சப்பு நாடி அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மழுங்க பய நான் தான். வா இன்னி வா பொய்யால பேசிப்பார். வா என்ன நிக்கிற பேச முடியல. மேடை புது மேடை போட்டு லைக்கு போட்டு மைக்கு போட்டு சொல்லியிருக்கேன் நான் மழுங்க பையதான். நீ வா. நானும் அப்படி இல்லப்பா. நானும் ரோசக்காராளு உன்னை மாதிரியா மழுங்கத்தனமா தெரியுறது. பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா கூட ஊரோட காலி பண்ணிட்டு நாங்க போயிருவோம். நீ ரோசக்காரியா? நாங்க ரோசக்காரா இருந்துக்க. நான் வேணாங்களே. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா கேட்டு என்னன்னு? மழுங்கம் பொழைச்சான் மானஸ்தன் செத்தான். மானஸ்தன் பொழைச்சான் மழுங்க தூக்கு மாட்டி செத்தேன். கிழிச்சான். மழுங்கன் பொழைப்பான் மானஸ்தன் சாவேன். மானஸ்தன் பொழைப்பேன் மழுங்க சாவேன். இப்போ டெஸ்ட் வச்சிருவோமா? அப்பா யாரு பொழைக்கிறான்னு? இப்போ நீ ரோசக்காரி தானே? நான் ரோசக்காராளு. நான் மழுங்க பையன் தானே? ஒரு பேச்சுக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபா என்கிட்ட கடை வாங்கிவிட்டேன். 5 லட்சமா? டோர் லாக் மூடிக்க. பேச்சுக்கு தான் சொன்னேன். வருஷம் 5 ஆகி போச்சு. வட்டியும் கட்டல முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு வடுக வட்டி நாடகத்துல பப்புன்னு யாரும் தெரியாம வந்து மாட்டிட்டேன்.
இப்போ நான் கடன் கொடுத்தவன் கேட்கணுமா இல்லையா? பப்புனை கூட்டிட்டு வந்தாலுங்க சொல்லக்கூடாதா? இப்போ நான் கேட்குறேன் உன்னைய என்னன்னு கேட்பீங்கல்ல? என்னது? சும்மா 5 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சும்மா விட முடியுமா? யாரு காசு? நம்ம காசு, நம்ம தானே கேட்கணும். ஏன் காசு? சரி விடுங்க, உங்க காசு, நீங்க என்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் கேட்கறது அதெல்லாம் நல்லா கேட்கலாங்க. உங்க காசை நீங்க கேட்க போறிய, நான் கொடுக்க போறேன். இது ஒரு பெரிய விஷயமா? என்னம்மா ராணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டில் அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காளா? அப்படி வாய் வச்சுக்க கூடாது, சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சிரிங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? எம்ஜிஆர் மாதிரி தகன்னு நல்லா சிரிங்க. 5 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கோம், சும்மா இல்லை, நல்ல சிரிச்ச முகத்தோட இருந்தால் தானே நல்லா இருக்கும். காசு வேணுமா வேணாமா? காசு வேணுமா வேணாமா? என்னம்மா ராணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காளா? என்னம்மா ஆள் ஏன் இப்படி கிறங்கிட்ட, சாப்பிட்றதே இல்லையா நீனு? நீ 5 லட்ச ரூபா கடன் கொடுக்கலன்னா பரவாயில்ல, உடம்ப பத்திரமா பார்த்துக்கம்மா, ரொம்ப முக்கியம். உடம்பு பத்திரமா பார்த்துக்க. டெய்லி 50 ரூபா உன்னால முடிஞ்சா கொடு. நான் பிச்சையா எடுக்கிறேன் ஏண்டி? உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபாய் கொடுத்துவிட்டு உன் உடம்பு மெலிஞ்சு போச்சு, நல்லா இருக்கியா, சோறு நான் கேட்பேன் அவனைய. நான் கேட்குறேன் பாரு இப்போ கேள்வி. ஏண்டி லொப்ப நாய, வாயை மூடி கடன்காரன் நாய், பேசாதடி பிச்சைக்காரன் நாய. உனக்கு வாங்க நிலடி கடன் 10 வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்கன்னு வாங்கி பிரியாணியை வாங்கி குடும்பத்தோட பீய தின்ன மாதிரி ஹாவுன்னு அடித்தேன். இதில் இந்த அம்மாவுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான், பிசிலரி வாட்டர் வேணுமா, பிசிலரி. அதுக்கு மூத்திரத்தை குடிடா. பேசாதடி பேச்சிருக்கி கடனை கொடுக்க வக்கில் அதை உனக்கு அதுக்கு ஜிகு ஜிகுன்னு பாவடை சட்டை அவுத்து போட்டு அம்மனை குண்டியா பிராய்லர் குடியாட்ட வெள்ளை வெள்ளையர்னு திருடி. பேசாதடி. 10 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாது என் பணத்தை கொடுக்க முடியும். 10 பாத்திரம் தேய்க்க முடியும்னா 10 பையட்ட கட்டு. நான் கேட்கறோம்னு வச்சுக்க. நான் கேட்டுவிட்டேன் உன்னைய. நீ ரோசக்காரி என்ன செய்வ? ஊர்ல கிடக்குற இடத்தெல்லாம் வித்துவிட்டு உன் கடனை வாங்கி அடைச்சுவிட்டு இந்த கேள்வி கேட்கறேன்னு தூக்கு மாட்டி தொங்கிருவேன். இதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு கேட்டுக்கிட்டு உயிரோட திருவாளா? என்ன செய்வ? தூக்கு மாட்டி தொங்கிருவேன். கைவிடு, வேலை முடிஞ்சு வச்சுல. ரோசக்காரி தூக்கு மாட்டி தொங்கி செத்து போவே நீயே ஒத்துக்கிட்டேன். இப்போ பிளேட்டை திருப்பி போடுவோம். நான் உங்ககிட்ட வெறும் 50 ரூபா கடை வாங்கிவிட்டேன். நான் மட்டும் 5 லட்சம், நீ 50? அம்மா ஆளு சத்துக்குத்தான் கடை வாங்கலாம். 5 கோடி வாங்கினாலும் நீ அடைக்கலாம். ஆண்டே உனக்கு அந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மனால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க, வரவும் மாட்டாங்க. இதுக்கு போயா காசு கொடுக்குறதுன்னு வர மாட்டாங்க. ஏதோ என் நிலைமை சரக்கடிக்க காசு இல்லாமல் ஒரு 50 ரூபா வாங்கிவிட்டேன். நான் பணத்தை கட்டலை. இப்போ நீ என்னைய கேட்குற, நல்லா கேளு. கொஞ்சமா அறிவு சூடு சொன்னா மான வெக்க ரோசா எதா இருக்கா? சோத்தறீங்க, சோத்தை விட்டு புண்ணாக்கியாத்திங்கிற அறிவுரி வச்சுக்க, இல்லை அவிச்சு ஊற்றி தின்னுருக்கேன். அறப்போத நாய 50 ரூபா காசு வாங்கினில குட்டுக்க வக்குல உனக்கெல்லாம் எதுக்கிட்ட சட்டை வேஸ்டி திரியிற பல்ல காட்டிக்கிட்டு நீலாம் மனுஷனா நீனு? 50 ரூபா கொடுக்க உன்னால முடியல, நீ எதுக்கு இப்படி பல்ல காட்டிய திரியிற? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம், இந்த மானகட்ட பொழப்புக்கு. என்ன கேட்டீங்க? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. ஓகே, போதை வருமா? போதை வருமானு கேட்டேன். போதை வரும்னா டெய்லி 400-500 கடையில் இருக்கு நான் செலவு பண்ணேன். அழகா உங்ககிட்டே 5 லிட்டர் கேனை கொடுத்து விட்டுருக்கேன். நீ ஒரு வாரத்தை கூட சொட்டு சொட்டா சேமிச்சு கூட கொடு. நீ கொடுக்கறதா இருந்தால் கேன் கூட வேண்டாம், வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்குற? ஒரே வார்த்தை தான். எப்போ கொடுப்போம்ல? அதான் எப்போ கொடுப்பிய? இருக்கும்போது வாங்கிக்க. அதான் எப்போ இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே. எப்போ வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போவேன். எப்போ மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? யோ வெட்டி புரிய வெட்டி என்கிட்ட பணத்தையும் கொடுத்துவிட்டு படுக்கவும் வரம்ன்றாடா. என்கிட்ட எல்லாம் கடன் கொடுத்த வேண்டாம், வாங்க முடியலையேன்னு தூக்கு போட்டு சாகணும். நான் மசூர் கூட சாக மாட்டேன். கைப்புள்ள கையை வெட்டிடுவேன் பாத்துக்க. அதுக்கு தான் சொன்னேன். என்ன? ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுறான்னா. ஏன் ஏன் காசை ரோசக்காரன் கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா எதையாவது வித்து கொடுத்து விடுவேன். மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தான். இப்படி நீ என்ன அடி அடிச்சாலும் கேட்டுக்கிட்டு உங்களோட குடும்பம் சரி விடு, நமக்குள்ள சமாரம். தொடாதேன்னு சொல்லிக்கிட்டீங்க திருப்பி திருப்பி. என்ன ரொம்ப பிகு பண்ணுவேன், தொடக்கூடாதாக்கு. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தான் இருந்தேன். அந்த கிளவியை போட்டு அமுக்கணும் நீ தானையா? கிளவியா? ஏயா எங்க அம்மாச்சி எதுக்கியா போட்டு அமுக்குறேன்? அம்மாச்சி அது அவர் மாமியா? சரி 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 அழுகாதீங்க. சரி அமுக்குறது அமுக்கியாச்சு, நீ அழுது என்ன? ஏய் அதை எங்கேயா நீ அமுக்குன? சரி இந்த கிளவிக்கு அறிவு வேண்டாமா? யா அது என்ன உன் வளர்த்தி தான் இருக்கு அந்த கிளவி கரெக்டா?
என் அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும் உன் வளர்த்தி இருந்தா அது ஆம்பளை. வண்டிக்குள்ள போய் படுத்துச்சே உன் ஷால் எடுத்து பத்திட்டு படுக்கலாமா? சுடிதார் போட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு அந்த கிழவி. நான் போய் சாப்பிட்டு வரும் உன் ஷாலை பார்க்கவும் நீ தான் படுத்துருக்காக்குன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க? போய் மோந்து பார்த்தாரோ? அது கண்ணு தெரிய கிளவிட்டு போய் மாமி மாதிரியே பாஞ்சிருக்காப்புல. சரி விடு, நடந்து வச்சு. கண்ணு தெரிய கிளவிட்டு ஏன் போய் விளையாண்டா? அது கண்ணு தெரியல, எனக்கு தெரியுமில்ல கண்ணு. நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? கேட்டோம் சொல்லு கிளவி. கிளவியை கேட்டோம் சொல்ல. கிளவிதான் உன்னை வெறி கொண்டு போய் தேடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு என்ன அப்படி லவ் டார்ச்சர் பண்றாங்க? ஏயா இங்க வா. கடைசி சீட்ல போய் நீ என்ன பண்ண? கிளவி அங்கதானே படுத்துருந்துச்சு. கிளவி முன்னாடியில படுத்துருந்துச்சு. மை காட், உங்க மாமா மாதிரி அடுத்த சீட்டுக்கு பாஞ்சிட்டீங்களோ? இப்பவும் ஸ்லிப் ஆயிட்டானா? அதான் டிரைவர் என்னை திட்டிருக்காப்ல, எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போடுதுன்னு. ஆத்தே ரைட், ஓகே, அது சரி பண்ணி கொடுத்துருவோம். பெரிய கற்பனை இதெல்லாம். போயாங்கடு மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன் போடாம பேசியா. ஆமா கிளவி எப்படி சாத்த சொல்லிடுவேன். செக்காச்சா வந்தா பழம் இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பலம் இதை வழங்குற வழங்க பலம் எத்தனை பேருக்கு மாம்பழம் எது பண்ண பண்ணி மஞ்சள் வண்டியா கைக்கு அடக்கமா இருக்குது நீ கொண்டைய மூடுறியா இல்ல அந்த ஆளுக்கு போஸ் கொடுக்குறியா? ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு கல்ல ரெண்டு மங்க. அடி மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா. ஏய் அனாவசியமா எங்க அம்மா பத்தி அப்பா பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது. எந்திரிக்க முடியல அவர்னால. ஃளைட் ஏற போற மாதிரி டாடா காச்சிருக்காரு. எங்க அப்பாவுக்கு அந்த மாம்பழம் வைக்க வந்தா அம்மா முகத்தை பார்த்தேன். நீங்க ஒரு இதுவும் பார்க்க தவி தவி அலையேசன் பெட்டியில் போய் உட்கார போகிறேன். எனக்கு தோதா இருக்குன்னு டக்குன்னு சொல்லி பார்க்க போகிறேன். பார்த்துக்க. தவிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு இப்படி போக போகுது. எங்கிட்டு போகும்? நல்லா இருக்கு. உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பண்றீங்க. நான் உங்களை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னவா? நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, விடுங்க.
நீங்களே என்னை ஓப்பனா ஏய். ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். ஏங்க என்னங்க நீங்க 2 பேருமே அப்புறம் ஓப்பனா பேசுனா அப்புறம் எப்படி எப்ப வெளிப்படை? நீ கோயிலுக்கு மாலை போடுற? அம்மா உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? இவர் பெரிய டாக்டர், அப்பக்கப்ப வந்து தொட்டு ஏ பையன்கிட்ட ஜாக்கெட்டை கழட்டி விட்டாம ஏற்கனவே அது லூஸ் போச்சு. நீ வேற ஏங்க லூஸு போட்டால் லூஸாக தான் இருக்கும். நான் உங்களை மனசார விரும்புகிறேன். இப்படி பேசி பேசி உன் மேல இருக்கிற பிரியமே விட்டு போச்சு எனக்கு. அப்படி சொல்லாதீங்க நீங்க. ஏய் சரி விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, காதலை பண்ணி தொலைங்க. இன்னும் கடமைக்கு சொல்ற மாதிரி இருக்குதா? அப்படி ஒன்றும் வேணாம். இங்க வாங்க ரவுடி, இங்க வாங்க. அப்படியெல்லாம் நீங்க ஒன்றும் கோச்சிக்கிட்டு போகக்கூடாது. இங்க திரும்புங்க. நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? எம்ஜிஆர் மாதிரி நல்லா அழகா இருக்கு. இங்க இருங்க. இனிமேல் இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க சொல்லக்கூடாது. ஏங்க இப்போ காதல் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க இருக்கீங்க. ஆ, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு வேலை இருக்குனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். எனக்கு ஏன் உங்களுக்கு பண்ண தெரியாதா? நான் கொஞ்சம் டைமிங் எடுக்கிறாள். இதை கேட்டேங்க தெரிஞ்ச ஆள் தான். கொள்ள நாள் கேப் விட்டு போச்சு. அதனால என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்கள் தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு தான் ஒரு 10 கோழி வாங்கி தரேன், மேய்ச்சிக்கிட்டு வெளியிலே உட்காந்துருங்க. கோழி எதுக்கு? சும்மா மேய்ச்சிக்கிட்டு வெளியில உட்காந்துருங்க. உங்களை நான் எப்படி நினச்சிருக்க தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? மனசு விட்டு சொல்லட்டா? நீ இவ்வளவு ஸ்லோவா சொல்ற பார்த்தா 2 நாள் ஆகும். சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தான் அப்படின்னா இதுவுமா? பூங்கதவே தாழ்த்திரவான் பூவாய் பெண்பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண்பாவாய் பூங்கதவே தாழ்த்திரவான். பூங்கதவே தாழ்த்திரவான் பூவாய் பெண்பாவாய். பூங்கதவே தாழ்த்திரவான் பூவாய் பெண்பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண்பாவாய். எது ஆரம்பிக்க போறீங்க? பிறகு மேடையிலே டான்ஸாக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கும் புதுவையைச் சேர்ந்த அன்பு மகள் ராணிஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. ஜோரா கைதட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்து பொன்னாடை இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். டான்ஸ் அவர்களுக்கு டான்ஸ் அவர்களுக்கு அவர் நடிப்பை பாராட்டி சிவகங்கை மாவட்ட கல்லல் மேற்கு அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் எம்ஜி முத்தையா ராஜ்குமார் அன்னார் அவர்கள் ரூபாய் 101 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி உரையாற்றுவார்கள். யாருனானா?
அன்பளிப்பு கொடுத்தவரே கூப்பிடுவோமா எதுக்கு சொல்கிறதுக்கு? அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எந்த வணக்கம். வேணா அவர் 2 பாட்டு பாட சொல்லவா? நமக்கு 2 பேருக்கும் பாரபட்சம் இல்லாமல் முதல்ல எனக்கு அடுத்து உங்களுக்கு கணவன் மனைவியை பிரித்து பார்க்கக்கூடாது என்று இல்லை வேணாம் 100 ரூபா கொடுங்க. நீங்கள் நம்ம கடை மனைவியை நான் இருக்க விரும்பல. நீங்கள் 100 ரூபா கொடுங்க. கொடுங்க. குடும்ப தலைவனாக என்னை இந்த 100 ரூபாய் சாரும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு பிள்ளைக்கு பால் வாங்கணும்னா நான் தாண்டி வாங்கிட்டு கொடுக்கணும். அவர் யாரும் வாங்கிட்டு கொடுப்பா? அதுக்குள்ளே மாடு வாங்கி விற்று கண்டு பிறக்கம் என்ன பால் பண்ண வச்சாச்சு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ராணி. இனி முதல்ல அந்த 100 ரூபா காசை குடியா, அப்புறம் நீ முடிவு எடுக்கிற பற்றி பேசலாம். இப்படி காசு காசுன்னு உன்னோட பெரிய தொல்லை. டெய்லி வேலைக்கு போயிட்டு இருந்தா சம்பளங்க இதே பேச்சு மாமா. நீ என்ன பண்ற? இன்னும் 100 ரூபா கூட ரொம்ப பேசுற. இல்ல எடுத்து கொடுத்தா தான் நான் பேசுவேன். நான் நிக்கவா இல்ல போவா? உள்ள இருக்க எடுத்தாரேன். இல்ல நீங்க காசு கொடுத்தா இல்லடி உள்ளதாண்டி இருக்கு. கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. வேற நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சின்னஞ்சிருச்சுங்க. நம்மளையும் மீறி ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அப்பா அந்த 100 ரூபா கொடுங்கப்பா, நான் உள்ள போறேன். சரியாவது ஊருக்காவது போறேன்பா. நம்ம கல்யாணத்தை இந்த வார்த்தையெல்லாம் கேட்க ஆவணி மாதம் 27ஆம் தேதி நம்ம கல்யாணம். ஏங்க கோயிலுக்கு மாலை விட போறீங்க என்னங்க அப்படி? அதனாலதான் இப்ப தள்ளி போட்டுக்கிட்டே வரேன். மாலை போடுறது எதை? மாலையை தள்ளி போட்டுக்கிட்டு வரீங்களா இல்ல கல்யாணத்தை தள்ளி போட்டு? மாலை போடுறத தள்ளி போட்டுட்டு வரேன். கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் நான் கோயிலுக்கு போய்க்கிறேன். குருசாமி ஆமா அங்க போயிட்டு கூட பம்பையில கூட போய் போட்டுக்குவோம். குருசாமியை மைக் எடுத்து குருசாமி மண்டையை உடைச்சு புரியும் செவனேன்னு இருங்க. தேவலாம பேசாம. நானும் சாமி ஒண்ணு. நான் எங்க இருந்தாலும் விரதம் தான். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. கல்யாணம் தான் ஆவணி மாதம் 27ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. யோ குருசாமி மோர கட்டைய பாரு. ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வைப்பாரான் அவரு. இதுதான் ஜாமியார் லட்சணம். மாலை போட. ஆமா மாலை போடல அதுக்குள்ளேயும் ஜாமியார் பட்டமா உங்ககிட்ட கேட்டுக்கு. ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு தான் மாலை போடணும். ஏய் நாடகத்துக்கு வந்திருக்கோம், அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். எப்படி? தப்பு இல்லை. இன்னைக்கு வடுகவட்டியில விநாயகர் ஆலயத்துல நமக்கு முதராத்திரி. கரெக்டாக விடிய காலம் பிரம்ம முகூர்த்தம் 3 to 4. அந்த டயத்தில் தான் வள்ளி நாரதன் தர்க்கம் கடுமையாக இருக்கான். நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. புது கட்டடம் நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம். ஏ ராஜபாட்டுக்காரனை உள்ள படுத்திருப்பாங்கல்ல, ஆயிருக்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வெளியில் போயிடுவார். அப்போ அழகப்பா வெத்தலை போட உள்ள வருவாங்கல்ல. 2 கவளி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆட்டுக்குட்டி மேய்ஞ்ச மாதிரி இங்கேயே உட்காந்து மேயின் இருக்கேன். துரையப்பா டீ குடிக்க உள்ள வருவாங்கல்ல. சாமி நம்ம கூட வந்திருக்காரு. சாமிக்கு உள்ள வரக்கூடாது தீட்டு அப்படின்னு தான் கேத்தல டீ போட்டு இங்கேயே கொடுத்துருக்கேன். வர மாட்டாரு. மோகன் மாமா கட்டையை வாறு பிடிக்க உள்ள வருவாங்கல்ல. அவன் முகத்தை கொஞ்சம் திரும்பி பார். தண்ணியில் விழுந்து எலி மாதிரியே இருக்கா. அவன் வார் பிடிக்கும்போது ஃபேனை மட்டும் திருப்பி வச்சுனா போதும், அப்படியே தூங்குவேன். மாடு உழவுக்கு போயிட்டு இருக்கனால கொஞ்சம் டயர்டு இருக்கும், அதனால தூங்கிடுவேன். பிரச்சனை கிடையாது. ஜோதியப்பா சீன் மாற்றுவாங்க, தாளத்துக்கு கயிறு மாற்றுவாங்கல்ல. சீன் மாற்ற மாட்டாப்புல. நம்ம சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரைக்கும் சோதி சீன் மாற்ற மாட்டாப்புல. ஏன் உட்காந்த இடத்த விட எந்திரிக்க முடியாது அவர்னால? சீன் முடிஞ்சிருச்சுன்னா தான் அவர் மாற்றுவார். ஆனால் சீனில் தெரிச்சு விழுந்துடாம பார்த்துக்கலாம். இதுதாங்க பெரிய காமெடி. அந்த அப்படி ஒத்துக்க. இன்னைக்கு என் காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையாக இருந்து வாங்க போகக்கூடாது. அப்படியே என் காம களியாட்டங்களுக்கு துணையாக இருந்து நான் சொல்ற கீழ் நான் மூடாயிட்டு இருக்க நேரம் அதில் நீ பாஸ் ஆகணும். அப்பத்தான் நான் உனக்கு தாலி கட்டுவேன். என்ன இப்படி நட்டுவா களி மாதிரி உன் வளத்துக்கு அப்படி என்ன தாண்டி சரியா வருது? அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு தெரியாம அதுல பாஸ் ஆகணும் நீ. அப்பதான் உனக்கு தாலி கட்டுவேன். ஐயோ அப்ப என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதான். இன்னைக்கு நான் 64 கலைகளையும் உன்னிடத்தில் காட்டுவேன். ஃப்ரண்ட் பேக்கு டாப்பு பாட்டம் சைடு அவ்வளவு அடிச்சு காலி பண்ணி தம்சப்படுத்துவேன். அதுல நீ பாஸ் ஆகணும். இல்ல உன் வாழ்க்கை முடிஞ்சு போகும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா என்னது? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா ஃபெயில் ஆயிட்டீங்கனா குருசாமி ஃபெயில் ஆயிட்டீங்கனா குருசாமி செதறதாங்க இங்கே உடைக்க வேண்டியதான் சாமி. நான் பாஸ் ஆயிருவேன். நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க் அப்ப ஜெயிச்சிருவீங்க. என்ன சூடதை வாங்கி நீ வாயில தான் கொடுக்கணும். சரி நீ கிளம்பு. யா நீ போ இப்போ வேணாம். ஃபர்ஸ்ட் நைட் ஆவணி. இல்ல நான் ரெடியா இருக்கேன். நீ ரெடியா தான் இருக்க. அட சகுனம் சரி. கட்டில் மெத்த வேணும் நமக்கு. டைல்ஸ் ஒத்துக்காது. அட கட்டில் மெத்த தானே. நம்ம ஏஜென்ட் அண்ணன்ட்ட சொன்னோம்னா அவர் கொண்டாந்து போட போறாரு. அண்ணே கட்டில் மெத்த பால் பழத்துக்கெல்லாம் சொல்லுங்க. சந்திரன் நாடகத்துக்கு புரோக்கரா இல்ல வேற எதுக்கும் புரோக்கரா? நீ என்னையா உனக்கு என்னையா பிரச்சனை? கட்டில் மெத்த தான் பிரச்சனைன்னா நான் பால் பழம் கட்டில் மெத்த எல்லாமே ரெடி பண்ணிட்டேயா. நீ கட்டில் மெத்த ரெடி பண்ணலாம், ஓகே, பால் பழம் ரெடி பண்ணலாம். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு வார். புரியலையே. அதுல நீ ஜெயிக்கணும். உன் கைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் போட்டு வலு ஏத்திக்க. ஏயா உள்ள என்ன சீனா கட்ட போறேன்? போ போ. அதுல பாஸ் ஆனதான் உன் கலைமாமணி பட்டான். கண்டிப்பா உனக்கு கிடைக்காதுமா. போ
அப்படி துப்பிட்டு போயிட்டே இரு.